ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சத்தான அவசரத்துக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு புதினா தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துவையலுக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு கட்டு புதினா, அரை கட்டு கொத்தமல்லி, இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மண்ணெல்லாம் இருந்ததுன்னா நம்ம துவையல் அரைச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது பல்லில் வந்துட்டு நரன்றப்பெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜார் எடுத்து புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மலை பூண்டு போட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் ஒரு 4-5 பல்லு போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் சின்ன பூண்டு, நாட்டு பூண்டு அப்படின்னாக்கா ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டு புதினா, ஒரு அரை கட்டு மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். புளியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு நம்ம இந்த துவையல் அரைக்கும் போதே நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக போட்டுக்குங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்ம சாதம் கலரும் போது கூட தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய் இது காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இது முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. இது வந்து கடுகு கண்டிப்பாக பொரிஞ்சு வரணும். நீங்கள் எண்ணெய் காயாமல் கடுகு போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து தாளிப்பு நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்ம செய்ய போகிறதே 2 வேலை தான். அரைச்சி தாளிப்பு கொடுக்க போகிறோம். நம்ம கடுகு போட்டோடனே எப்படி மலன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த போல் வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போடுறோம். நம்ம உளுந்தம் பருப்பு கூட போட போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றதுனால பருப்பு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. கருவேப்பிலை பொரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா துவையலை அதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாதத்தில் போட்டு கலரிக்கலாம். எல்லோரும் எல்லா டைமும் எழுந்து டக்குன்னு எல்லா வேலையும் செய்ய முடியாது. காலையில் ஒரு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னா நம்ம சாதம் சூடாக குக்கரில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையில போட்டு கலரணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டிய துவையல் தான் இது. இது செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம சட்னி அரைக்கிற நேரம் தாங்க. நம்ம சட்னி அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்குற டைம் தான் ஆகும். பாருங்கள், நான் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு கலரணும். அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். நம்ம அரைச்சி ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிங்க. நான் ஒரு கெட்டி சட்னி அளவுக்கு தான் நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் கலர் மாதிரி லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் ஹையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலரிட்டே வந்தோம்னா அதில் தண்ணி கொஞ்சம் வற்றி அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ தான் வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுனா தான் நம்மளால் கெட்டு போகாத ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சைட்லெல்லாம் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது இவ்வளோ சூப்பராக சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது எப்பயுமே முக்கால்வாசி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும், துவையலாக இருக்கட்டும், ஸ்டீல் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம், இது எல்லாத்தையுமே விட நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு அதனோட லைஃப் சூப்பராக இருக்கும். அது கெமிக்கல் ரியாக்ஷனும் எதுவும் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா தான் இந்த துவையல் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதில் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துச்சுன்னா தான் வந்துட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு சாதத்தை கலரணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது போல் இல்லாமல் இது வந்து ஹோட்டலில் செய்கிற போலவே இருக்குங்க. இது கூட கண்டிப்பாக நீங்கள் எந்த பருப்புமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.